இசையா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. கர்த்தரை நம்பி தேவனை சார்ந்து அவரை தேடுகிறவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிறவருடைய ஜனத்திற்கு அவர் கிருபை உள்ளவராக அவர் வெளிப்படுவாராக. உம்மை நம்பி வந்திருக்கிறேன். இந்த நாள் ஜெபத்தில் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்கள் விடுதலை பெறுவார்கள். இந்த நம்பிக்கை ஒரு நாளும் தேவ ஜனத்தை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு நீர் நன்மை செய்ய போகிறீர், எனக்கு நீர் விடுதலை கொடுக்க போகிறீர். நான் எதிர்பார்த்து வந்த காரியம் எனக்கு நன்மையாக இன்றைக்கு மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் நீர்தானே, நீர்தானே என் துணையானே, கேடகமுமானே. நீர்தானே என் துணையானே, கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவு பரியந்த உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பை நம்பும் நான் பாக்கியவான். நல்ல விடுதலையோடு சொல்வோமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, முடிவிப்பாரி அந்த உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மையே உம்மை இயேசுயா. அன்பை நம்பும் நான் இருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல்
நினைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் இயேசுயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா. உம்மை இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா. இமைலா உம்மை நம்பும் நான் பாக்கியவா. உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா. அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நம்புவேனா, உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி, முடிவு பரியந்த நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. முடிவு பரியந்த நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும். முடிவு பரியந்த என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா. உம்மையே நம்பியிருப்பேன். உம்மன்மை நம்பும் ஓ ஜீசஸ். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை இயேசுவே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் இயேசுயா நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா. அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா. உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் பாக்கியவா. ஓ நம்பியிருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசுயா. அப்படி சொல்லுவோமா? இமேலா அப்பா அப்பா உங்களுக்கு தான்
ஆராதிப்போம். இமையெல்லாம் நன்றி. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. மீண்டும் சொல்லுவோம், நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா. அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதும் தான் நமக்கு பாக்கியம். அதுதான் நமக்கு விடுதலை. அதுதான் வாழ்விலே மாற்றம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம். கர்த்தரை துதிப்பதை போல, தேவனை ஆராதிப்பதை போல நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எந்த நிலையிலும் நாம் அனுபவிப்பதில்லை. அவர் மேலானவைகளை நமக்கு கொடுக்கிறவர், மேலான சுதந்திரத்தை நமக்கு தருகிறவர். ஓ, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்யட்டும். ஆண்டவர் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா. ஓ, அவரை துதிக்க துதிக்கத்தான் அவருடைய பிரசன்னம். அவரை மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னம் நிச்சயமாகவே இறங்கிக் கொண்டே இருக்கும். அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கும். அவருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கும். அவருடைய வல்லமையான கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் தேவனால் நடக்கும். தேவனால் நடக்கும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்காக சகலவற்றையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு நடக்கும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் நினைத்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கும் என்றால் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்படி எல்லாரும் எழுமி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுமி நின்று நான் உயருவே, என் தேவனா நான் பெருகுவே. என் தேவனா நான் உயருவே, என் தேவனா நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனா, என் தேவனா நான் உயருவே. என் தேவனா நான் பெருகுவே. என் தேவனா உயருவே. தேவனா நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுத்தி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுத்தி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனி
நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றார். கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. என் தேவனா உயருவே, தேவனா நான் பெருகுவே, என் தேவனா உயருவே, தேவனா நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள்ளின்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள்ளின்றாரே. கர்த்தரது அருகிலே நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவையாவும் சந்திப்பேன் என்றாரே. கர்த்தரது அருகில் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனா, என் தேவனா உயருவே, தேவனா பெருகுவே, என் தேவனா நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேருக்கு இந்த நாளில ஒரு நம்பிக்கை இருக்கிறது? சொல்லுங்க ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். அவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுக்கவும் முடியாது. கர்த்தர் செய்த காரியம், நினைத்த காரியங்கள் நிச்சயமாய் நடந்தே ஆகும். ஹல்லேலூயா. கைவத்தி சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். ஓ, சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அந்த வார்த்தை விசுவாசித்து சொல்லுங்க. நடக்காது, நடக்காது, முடியாது, முடியாது, அப்படியே கேட்டு பழகிட்டோம், சொல்லி பழகிட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில முடியாதது எதுவுமே இல்லை. கர்த்தருடைய பார்வையில நடக்காது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். நல்ல சத்தமா சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். எனக்கு செய்ய நினைத்தது நிச்சயமாய் நடக்கும். எனக்கு செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. எனக்கு செய்ய நினைத்தது நடந்தே ஆகும். சத்துருக்கள் தடுக்க முடியாது, எந்த மனிதனும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்க போறாரு. தடைகளின் நடுவிலே ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. தடைகளின் நடுவிலே ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. தடைகளின் நடுவிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுங்க, இது உனக்கு நடக்காது, இது உனக்கு சாத்தியமாகாது. உங்க காதுல கேட்ட வார்த்தை அதுதான், நடக்காதுன்னு. ஆனா இன்னையில இருந்து நடக்கும், 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 நடக்கும். கர்த்தரே செய்து முடிப்பார், கர்த்தரே செய்து முடிப்பார். சந்தோஷமா? ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனா நான் உயருவே, என் தேவனா நான் பெருகுவே, என் தேவனா உயருவே, என் தேவனா நான்
பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. சொல்லுவோ தேவனா உயருவே, தேவனால் நான் பெருகுவே, என் தேவனால் நான் உயருவே, தேவனால் நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றார். முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றாரே. கர்த்தரின் அருகில் நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். சத்தமாய் சொல்வோம், என் தேவனா உயருவே, தேவனால் நான் பெருகுவே, என் தேவனால் நான் உயருவே, தேவனால் நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். ஓ என் தேவனா, என் தேவனால் நான் உயருவே, தேவனால் நான் பெருகுவே. நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya hallelujah 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 hallelujah. என் தேவனா நான் உயருவே, தேவனா நான் பெருகுவே, என் தேவனா உயருவே, தேவனா. அறிக்கை செய்யுங்க. நிச்சயம் நடக்கும், அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நிச்சயம் நடக்கும், ஹalleluya. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோட சொல்லுங்க, நிச்சயமாய் நடக்கும். நான் ஜெபித்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். நான் உபவாசத்தோடு ஜெபிக்கிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். நான் இந்த ஜெப நாட்களில் ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறேனே, எந்த காரியத்தை நான் தேவ சமூகத்தில் வைத்து வருகிறேனோ, எந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக வைத்து வருகிறேனோ, அது நிச்சயமாய் எனக்கு கைகூடி வரும், நிச்சயமாய் எனக்கு அது நடக்கும். ஹalleluya. எத்தனை பேர் என்னுடைய விசுவாசத்தை தடுக்க நினைத்தாலும் ஆமென், கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது எனக்கு நடந்தே ஆகும். ஓ ஹalleluya ஹalleluya. நிச்சயம் நடக்கும். ஓ இயேசுவே, நான் நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தாலும் நான் அவரை நம்புவேன். ஹalleluya. நான் நம்புறதுனால தான் அது எனக்கு நடக்க போகுது. நான் நம்புறதுனால தான் அந்த காரியம் எனக்கு வாய்க்க போகுது. என் நம்பிக்கை வீண் போகாது.
என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. சொல்லுங்க, என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, நிச்சயமாய் நடக்க போகிறது. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசையா. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. தேங்க்யூ லார்ட். நம்புவேன் உங்களை மட்டும்தான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. நம்புவேன். மனிதனை நம்பினோம், வெறுக்கப்பட்டோம். மனுஷனை நம்பினோம், கைவிடப்பட்டோம். உலகத்தை நம்பினோம், கைவிடப்பட்டோம். எதுவும் எங்களை காப்பாற்றல, எதுவும் எங்களை தூக்கி விடல. இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்கு உதவி செய்யல. எத்தனையோ நேரங்களில் நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தினது. உலக மனுஷனை நம்பினது எங்களை வெட்கப்படுத்தினது. ஆனா கர்த்தரை நம்பும் பொழுது, எப்போ கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சோமோ அவர் எங்களை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. அவர் மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுகிறார். ஆண்டவரை நம்புங்க, நீங்க செழிப்பா இருப்பீங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. உலகத்தை நம்பி இருக்கீங்களா? மருத்துவத்தை நம்பியே இருக்கீங்களா? உலகத்தின் காரியங்களை நம்பியே இருக்கீங்களா? அவங்க இருக்காங்க, நினைச்சா என்ன தூக்கி விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காதுங்க. கர்த்தர் ஒருவரே நம்மளை தூக்கி நிறுத்துகிறவர். அவர் ஒருவர் தான் தெய்வீக சுகத்தை தருகிறவர். அவர் ஒருவர் தான் திறந்த வாசலை தருகிறவர். அவர் ஒருவர் தான் வழியை ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் ஒருவர் தான் நன்மை செய்கிறவர். அவர் ஒருவர் தான் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஓ நம்புவேன் என் இயேசு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நம்பு பாருங்க, அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசையா நம்புவேன்
உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி வந்திருக்கேன். தேங்க்யூ ஜீசஸ். சகோதரி, நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இத்தனை வருஷமா காத்திருந்தேனே, இத்தனை நாட்களா காத்திருந்தேனே, ஒரு அசைவும் உண்டாகலையே, ஒரு அசைவும் உண்டாகலையே. நான் நினைச்ச எந்த ஒரு காரியமும் நடக்கலையே, நான் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியம் நடக்கல. அழுது பார்த்துட்டேன், புலம்பி பார்த்துட்டேன், இவ்வளவோ காரியத்துல தேவ சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து பார்த்துட்டேன். இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கலன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. இந்த ஜெபத்துக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க. உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு, உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு, தலைகுனிய நிற்க விட மாட்டாரு. இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடந்தே ஆகும். பார், இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவன் ஒரு கிரியை உனக்கு செய்வார். ஒரு நடு இரவிலேயே ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தினது உண்மையானால் இன்னைக்கு சொல்லுகிறேன், இத்தனை நாட்கள் காத்திருந்தது போதும், இத்தனை நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தது போதும். இனி போராடுகிற நாட்கள் அல்ல, இனி ஜெயத்தின் நாட்கள், இனி வெற்றியின் நாட்கள், இனி ஆசீர்வாதத்தின் நாட்கள், உங்களுக்கு முன்பாக நன்மையை அனுபவிக்கிற நாட்கள். எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். நான் ஆண்டவரை மட்டும்தான் நம்புறேன். நான் எந்த மனுஷனை நம்பல, நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனை நம்பல. நான் ஆண்டவரை மட்டும்தான் நம்புறேன். எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். மனுஷனால் முடியாதுன்னு விடப்பட்டது, ஆமென், ஒதுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, ஆமென், கர்த்தரால நடக்கும். ஒரு கிரியை நடக்கிறோம். இந்த ஜெபத்தில் ஒரு கிரியை நடக்கும். இந்த ராத்திரி ஒரு கிரியை நடக்கும். ஏதோ ஒரு மாற்றம் வருகிறதை காண்பீர்கள். கர்த்தருடைய கிரியை நீங்க காண்பீர்கள். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாய் ஒரு கிரியை ஆண்டவர் இன்னைக்கு செய்ய போறாரு. நினைச்சிருக்கவே மாட்டீங்க, இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. கர்த்தர் ஒரு கிரியை செய்தார். யாருடைய உள்ளத்துல பேசணுமோ, யாரை சரிப்படுத்தணுமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்த போறாரு. எல்லாவற்றையும் சரிப்படுத்த போறாரு. கர்த்தரே அதை செய்து முடிக்க போறாரு. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்ச காலம் நல்லா இருக்கு, கொஞ்ச காலம் நல்லா இருக்கு, மறுபடியும் பிரச்சனை. கொஞ்ச காலம் நல்லா இருக்கு, மறுபடியும் பிரச்சனை. ஆமென், ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அலைகள் இன்றைக்கு அடங்க போகிறது. திரும்ப 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 உங்களை சோதிக்கிற சில பிரச்சனைகள், உங்களை தாக்குகிற சில பிரச்சனைகள், ஆமென், உங்களை மனம் அடிவாக்குகிற சில காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் அடங்கும், இனி எழும்பி நிற்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், இறையாது, அமைதலா இரு, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. உங்களால் அடக்க முடியாதது, உங்களால் அடக்க முடியாததை இயேசு தம்முடைய வார்த்தையினாலே இன்றைக்கு அடக்குகிறார். ஒரு அமைதல் வரும். கொந்தளித்த காரியத்தில் ஒரு அமைதல் வரும். ஆமென். கொந்தளித்த காரியத்தில் ஒரு சமாதானம் வரும். கொந்தளித்த காரியத்தில் ஒரு விடுதலை வரும். உங்க நிம்மதி இழக்க செய்த காரியத்தில் இனி அப்படி பிரச்சனைகள் வருவதில்லை. அது ஒரு சமாதானத்திற்கு ஏதுவானதாய் இருக்கும். எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியங்களுக்கு நல்ல முடிவுகள் வரும். அது சமாதானத்திற்கு ஏதுவாய் இருக்கும். ஓ, நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை. மீண்டும் ஒரே முறை சொல்லுங்க, நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை. நிச்சயமாகவே எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களுக்கு ஆண்டவர் செய்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த போகிறீர். நன்மையான எல்லா ஈவுகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீர். உம்முடைய பிள்ளைகள் பலனடைய போகிறார்கள், திடப்பட போகிறார்கள், சந்தோஷப்பட போகிறார்கள், தேவன் நன்மைகளை அனுபவிக்க போகிறார்கள். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷித்த ஜெபத்தில் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அளித்த நல்ல பாக்கியத்திற்காக, நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களில் இருந்து
கோரேசுக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு வாசல் திறந்தே இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அதற்கான காரணம், அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது என்று தியானித்தான். அவன் எனக்கு பிரியமானவைகளை செய்கிறவன். எனக்கு அவன் பிரியமானவைகளை செய்கிறபடினாலே அவனுக்கு வாசல்கள் பூட்டப்படாது. இந்த ஜெப நாட்கள் நமக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துகிற நாட்களாய் இருக்கும், வாசல்கள் திறக்கப்படுகிற நாட்களாக இருக்கும் என்பதை குறித்து ஆவியானவர் திட்டமாக சபைக்கு தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணின ஒரு கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் அடுத்து தேவன் செய்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன? தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து அந்த பகுதியிலே தியானிக்க போகிறோம். 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் கோரேசுக்கு சொன்ன ஒரு மகிமையான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை இந்த பகுதியிலே படிக்கிறோம். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறபடினாலே, எனக்கு அவன் பிரியமானவைகளை செய்கிறபடினாலே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. என்ன பாருங்க, அங்கே எழுதி இருக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து. அப்போ தேவ பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள கூடாதபடிக்கு தடைகள் இருக்கிறது. எப்படி இருக்குதா? வெண்கல கதவு இருக்கு, இருப்பு தாழ்பாள்கள் இருக்கிறது. இவைகள் மனிதனால உடைக்க முடியாது, இவைகளை மனிதனால் தகர்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தடைகளை உடைத்து நான் திறந்த வாசலை ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. தேவனுடைய வேலையை செய்வதற்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது. கர்த்தருடைய வேலை செய்யணும், கர்த்தருடைய வேலை நடக்கணும். ஆண்டவருடைய வேலை நடக்கிறதுக்கு, கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு நிறைய பொருட்கள் தேவை இருக்கு, தேவைகள் ஏராளம் இருக்கு. ஆனால் அந்த தேவைகள் எங்கே இருக்கு? பூட்டப்பட்டு கிடக்குது. அந்த தேவைகள் மறைந்து கிடக்கிறது. அந்த தேவைகள் ஒளிப்பீடத்தில் இருக்கிறது. இவர்கள் அதை போய் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய வேலையை செய்யணும், ஆலயத்தை கட்டணும், தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யணும் அப்படின்னா ஏராளமான காரியங்கள் இருக்கு. அப்போ அந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அவைகளை எடுத்துக்கொள்ள முடியாதபடி பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டுங்கிறது சாதாரணமான பூட்டு இல்லை, வெண்கல கதவு, இருப்பு தாழ்பாள், மனுஷனால உடைக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணின என் தேவ பிள்ளைக்கு முன்பதாக எந்த பூட்டு இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அதை உடைச்சி அங்கே இருந்து என் வேலைக்குரிய நன்மையை நான் எடுத்து கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மனிதனுக்கு முன்பாக ஏற்படுகிற தடைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவேங்கிறாரு. எல்லாருக்கும் தேவ ஆசீர்வாதம் உண்டு. தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு நன்மை உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு நமக்கு. நம்ம அதை சுதந்திரிக்க முடியல, நம்ம அந்த எல்லைக்குள்ள போக முடியல, அதை அனுபவிக்க முடியல. ஏதோ சத்துருவானவன், உலகத்தின் மனிதர்கள் அதை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஜெப நாட்களிலே நமக்குரியவைகள் எங்கேயோ மறைந்து, யாரோ தடுத்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த தடையெல்லாம் உடைச்சி, தடையெல்லாம் தகர்த்து போட்டு அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. தடை வருது. இன்னைக்கு சொல்லுகிறேன், தடையை உடைத்து தேவன் வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் தடுத்தாலும், அன்றைக்கு தாவீதை கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் அவன் எருசலேமுக்குள்ளே போகணும்.
ஒரு ராஜ்ய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கிறது. சில காரியங்கள் அவர் செய்யணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கே எழும்பி இருக்கிற அருமையான சத்துருக்கள் எபூசியர்கள் எழும்பி அருமையான அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு தேவன் நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறான். அப்போ அவனோட யுத்தம் பண்ணணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ போக முடியாது, உன்னை குருடர்கள் தடுப்பார்கள், சப்பானிகள் என்ன செய்வார்கள்? தடுப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா. யார் தடுக்கிறது? கண்ணு தெரியாதவன். யார் தடுக்கிறது? நடக்க முடியாதவன். குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் இவங்களா நமக்கு எதிராக இருக்காங்க, இவர்களா நம்மளை பேசுகிறாங்க, இவர்களா சில காரியத்தை தடையாக இருக்கிற அப்படி நம்ம நினைப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உங்களுக்கு எதிராக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனிதர்கள் தடுத்தாலும், நான் சொல்லுகிறேன், இது ஆவி ஒருவேளை சரீர பிரகாரமான குருடர்களாக இல்லாமல் இருந்தாலும் இவர் பலவீனமானவர்கள் தேவ மனுஷனுக்கு எதிராக பலவீனப்படுத்த நினைத்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை முறியடித்து, தேவ மனுஷன் சத்துருக்களை முறியடித்து அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா. ஆமா, சவால்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், முடியாதுன்னு சொல்லலாம், நீங்க அந்த எல்லைக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லலாம், அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம், நீங்கள் அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்தது நடக்கும். நெகேமியாவின் புஸ்தகம் 4:8 சம்பல்லாத்தும் தொபியாவும் சொல்லுகிறார்கள், அந்த கர்த்தருடைய வேலையை என்ன செய்வோம்? தடை பண்ணுவோம். கர்த்தருடைய வேலையை தடை பண்ணுவோம். வாசிக்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. எல்லாரும் யுத்தம் செய்ய வரவும் கர்த்தருடைய வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆண்டவருடைய வேலை நடக்கக்கூடாது, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறக்கூடாது. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? தேவனுடைய வேலைக்கு எதிராக செயல்படுவது. எப்பவுமே அவனுடைய வேலை அதுதான். கர்த்தருடைய வேலைக்கு எதிராக உலக காரியங்களுக்கெல்லாம் தடையே கொண்டு வர மாட்டான். உலக காரியங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்கள் ஒரு நிலைக்குள்ள வரணும்னு நினைக்கும் பொழுது பாருங்க, ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மற்ற நேரங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஜெபத்திற்கு தடை வருது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு தடை வருது, ஆராதனைக்கு வருவதற்கு தடை வருது, கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்கு தடை வருது. ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கீங்க, இந்த 21 நாள் இந்த ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லாத பிரச்சனை 6 மணிக்கு பிறகு தான் வருங்க. 5 மணி வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, எல்லா பிரச்சனையும் வரும். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? எப்படியாவது இவங்களை போக விடாமல் என்ன செய்யணும்? தடுக்கணும். இந்த தடையை மீறி வந்திருக்கீங்க பாருங்க, நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தடுப்பார்கள். டெய்லி ஜெபத்துக்கு போகணுமா? வாரத்தில் ஒரு நாள் போனால் போதாதா? டெய்லி ஜெபத்துக்கு போனாங்க, என்ன கொடுக்காங்க? அந்த ஜெபம் நடத்துகிற இடத்துல என்ன வாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுவார்கள், அங்கே என்ன நடக்குது, எப்படியாவது நம்மளை தடுக்கணும். நம்ம ஜெபத்திற்கு வரவிடாமல் பிசாசு நிறைய காரியங்களை, ஒன்றுமில்லாத காரியங்களை நமக்கு விரோதமாக எழுப்பி, இப்போ உலக காரியம், ஒரு ஊருக்கு போனோம், ஒரு கடைக்கு போனோம், ஒரு காரியத்தை வாங்கணும், ஒரு பொருளை வாங்கணும், தடை வருமா? வராது. ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும்னு வரும்போது தடை வருதா? வருது. அதையும் தாண்டி வரும்பொழுது தான் தேவன் திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. அதையும் தாண்டி வரும்போது தான் வாசல் திறக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அப்போ தேவனுடைய வேலை நடக்க கூடாதபடி தடுத்தார்கள். நின்று போச்சுதா? ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் சொல்றார், நான் செய்வதை தடுப்பவன் யார்? உங்களுக்கு மூலமாக உங்களை கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது, தேவன் இந்த ஊழியத்தை தேவன் கட்டி எழுப்ப நினைக்கும் போது, ஊழியத்திற்கு விசாலமானதை கர்த்தர் செய்ய நினைக்கும் பொழுது, ஊழியத்திற்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கும் பொழுது, சத்துருவானவன் பல விதங்களில் எழும்பி தடுத்தாலும் தேவ திட்டத்தை இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. அவர் நினைச்சதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தருடைய வேலைகளை செய்யக்கூடாதபடிக்கு தடைகள் ஏற்படுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வேலை நடந்து முடிஞ்சிச்சு. அவருடைய வேலை நடக்குங்க.
நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கு. கர்த்தர் அநேக நன்மைகள் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் எல்லா தடையும் உடைத்து அதை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. தடையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. தடையை பார்த்து பின்வாங்கி போயிடாதீங்க. தடையை பார்த்து மனம் தளர்ந்துடாதீங்க. எப்போ பார்த்தாலும் தடையாக இருக்குதே, எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் இருக்கு எதிராக செயல்படுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. தேவ திட்டங்கள் நடக்கும். தேவ திட்டங்கள் நடக்கும். இந்த ஜெப நாட்களில் ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். நான் உனக்குன்னு செய்யணும்னு நினைச்சுக்கிற காரியத்தை இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஆமை. நான் இன்றைக்கு சொல்லுகிற வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறித்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷன் எத்தனை பூட்டு போட்டாலும் மனுஷன் கதவை அடைத்தால் தேவன் கதவை திறப்பார். ஹல்லேலூயா. மனுஷன் கதவை அடைத்தால் அதான் சொல்றார், இதோ நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. சொல்றது யாரு? திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வாசல்கள் திறக்கும். தடை உடைக்கப்பட்டு வாசல்கள் திறக்கும். உங்கள் கண்ணு முன்னால் ஒரு பெரிய தடை தெரியுது. இதுக்கு முன்னாடி உள்ள நான் எப்படி போவேன்னு தெரியல, இதை எப்படி பிடித்து கொள்வேன்னு தெரியல, இதை எப்படி நான் சுதந்திரிப்பேன்னு தெரியல. ஸ்தோத்திரம். தெரியாதுங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுக்கு ஒரு வழி இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஸ்தோத்திரம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவுக்கு போகணும். கர்த்தர் அப்படி தான் கொண்டு போகிறாரு. ஆனால் எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த வழியாகத்தான் உங்களை நடத்தப் போகிறேன். சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது, சில நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ ஜனங்கள் வந்து பார்த்தால் எரிகோவுக்குள்ளே போக முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, நான் இப்படி தான் கொண்டு போகிறேன், இப்படி தான் நான் நடத்த போகிறேன். இங்கே தேவ நன்மை இருக்குது, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் வெளியில் நின்று பார்க்கும் பொழுது வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. மதில் ஏறி சாடி ஓடி போயிடலாமான்னு பார்த்தா அப்படியெல்லாம் சாடி போகிற மாதிரி மதில் இல்லை. சோத்திரம். சும்மா நம்ம ஊரில் காம்பவுண்ட் ஜவர் மாதிரி கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அந்த மதில்கள் இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பெரிய மதில்கள் இருக்கும் யோசித்து பாருங்கள். ஏறியும் போக முடியாது, இந்த வாசலை கடந்தும் போக முடியாது. ஏனென்றால் எல்லாமே அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இல்லை இப்படிதான், இதுதான் வழி, இப்படிதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்றார், மதில் பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க, வாசல் பூட்டப்பட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தர்றேன். 7 நாட்கள் ஆண்டவரை துதிச்சா போதும். அல்லேலூயா. அதாவது பிரச்சனை பெருசா இருக்கும், அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு வழி சின்னதாக இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர் சில விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது கடினமானவைகளை சொல்லி கொடுக்கல, ரொம்ப ஈஸியானதை சொல்லி கொடுக்குறாரு. என்ன செய்யணுமா? உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு அந்த எரிகோவை என்ன செய்யணும்? சுற்றி வரணும். என்னுடைய பிள்ளைகளே, யுத்தம் செய்ய வேண்டாம், அவர்களோடு நீங்கள் போராட வேண்டாம், அவர்களோடு நீங்கள் வழக்காட வேண்டாம். யுத்த வீரர்களை எடுத்துக்கொண்டு யுத்த வீரர்களை முன்னாலே அனுப்பி சத்துருக்குள் யுத்தம் பண்ண அவர் சொல்றார், துதிச்சா போதுங்கிறாரு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம், கர்த்தரை துதியுங்கள், அர்ப்பரியுங்கள், எக்காலங்களை ஊதுங்கள், ஒரே குரலோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். துதியினுடைய ரகசியம் தெரிந்தவர்கள் துதிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. எரிகோவின் வாசல் பூட்டப்பட்டது. வாசலை மட்டும் இல்லைங்க, மதிலையே ஓடாச்சி கர்த்தர் ஜனங்களை உள்ள கொண்டு போனாரா இல்லையா? மதிலையே விழப்பண்ணி ஜனங்களை கர்த்தர் கொண்டு போனாரா இல்லையா? அநேகருக்கு துதியின் ரகசியம் தெரியாது. ஸ்தோத்திரம். எது வரைக்கும் துதிக்கணும் தெரியுமா? தடைகள் மாறுகிற வரைக்கும் துதிக்கணும். ஹல்லேலூயா. துதிக்க பழகுங்கள், துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிம்பிளான விஷயம்தான். ஸ்தோத்திரம். துதிக்க பழகுங்கள், துதித்து கொண்டே இருங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். சத்துருக்கள் தன்னை துரத்தும் பொழுது, சத்துருக்கள் தனக்கு எதிராக வரும் பொழுது, சத்துருக்கள் தன்னை அழிக்க வரும்போது, சத்துருக்கள் தனக்கு தீமை செய்ய வரும் பொழுது அவன் துதித்து கொண்டே ஓடுகிறான், துதித்து கொண்டே ஓடுகிறான். ஹல்லேலூயா. அவனை விரட்டி கொண்டு போகிறார்கள், அவன் துதித்து கொண்டே போகிறான். உங்களை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு விரட்டுறாருன்னா தோத்திரம் அல்லேலூயா, தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு வாயில வருமா? வருமா? வராது. என்ன வரும்? ஐயோ என்ன அடிக்க வாரான், என்ன காப்பாத்துங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பின்னால ஒருவன் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை துரத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், என் பின்னால ஓடி ஓடி வேகமாய் வருகிறானே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோமா?
சொல்லுங்க, சொல்ல மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்கள் சிதறண்டு போக போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஜெயம் தர போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை மகிழ்ந்து புகழ்ந்து நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் தானாக விழுந்துருவான். நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவனை மேற்கொள்வதற்கு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கையை உடையும், காலை உடையும், மண்டையை உடையும் அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடைக்கிறது அவருக்கு வேலை, துதிக்கிறது நம்ம வேலை. அல்லேலூயா. ஃபாதர் பாடுறார், துதி எடுத்தால் போடுவானா? அல்லேலூயா. துதி எடுத்தால் அவன் என்ன செஞ்சிருவானா? ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காது, அவனுக்கு பிடிக்க. ஆண்டவர் சில நேரங்களில் பெரிய விஷயங்களில் சின்ன விஷயத்தை சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். பிரச்சனை பெருசு, போராட்டம் பெருசு, முன்னாலே இருக்கிற சூழ்நிலை பெருசு, ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் ரொம்ப சின்னது. துதிங்க, ஆர்ப்பரிங்க, துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. துதிக்க 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 தாங்க விடுதலை, துதிக்க துதிக்க அற்புதம், ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்காக ஒரு நீண்ட ஜபம் அதில் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. நல்லா துதிக்க பழகு. இந்த ஜப நாட்களில் ஆண்டவர் நல்லா துதிக்க பழகுங்க. இந்த ஜப நாட்கள் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் செய்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமே ஆண்டவர் செய்ய போகிற காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நடக்க போகிற அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நடந்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாருன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிச்சு பாருங்க, துதித்து பாருங்க. துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணி பாருங்க, மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. தேவ தூதர்கள் அன்றைக்கு துதிக்க ஆரம்பித்தார்கள். ஏசாயா ஒரு தரிசனம் பார்க்கிறானே, கர்த்தருடைய மகிமை என்ன செய்ததான்? இறங்கி வந்தது. தேவாலயத்திலே தேவன் நல்லவர் என்று துதிக்க ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பித்தார்கள். செக்கேனாவின் மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப துதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்வார். துதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஆவியானுடைய விடுதலை உண்டாகும். துதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படும். துதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பரிசுத்தம் உண்டாகும். துதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஆவிக்குரிய நிலையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இதெல்லாம் சம்பவித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து நான் வாசலை திறப்பேன். தடை எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியம் அல்ல, அந்த வாசலை திறக்கிற ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். கர்த்தர் இன்றைக்கு தடைகளை உடைக்க போறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? கையை உயர்த்தவு, ஜெபம் பண்ண போறோம். இப்போ துதிக்க போறோம், இப்போ துதிக்க போறோம். வாயை திறந்து துதிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து நான் வாசலை திறக்க போகிறேன். இந்த ராத்திரி வேளையில் உனக்கு முன்பாக பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. மனிதன் பூட்டிய கதவுகள். ஆமே. நீங்கள் போராடி 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 எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போராடி போராடி எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உடைக்கப்படும். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகள், ஆமேன், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படுகிறதை பார்க்க போறீங்க, முறிக்கப்படுகிறதை பார்க்க போறீங்க. ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியான அதை செய்ய போறார். நம்பிக்கை இருந்து நான் இப்ப ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு இப்ப ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்குது. இப்போ இன்னைக்கு ராத்திரியில ஒரு அதிசயம் நடக்க போகிறது. உனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட போகிறது. கமான், இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்கள். வாயை திறந்து ஒரு 2 நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதியுங்க. துதியின் சத்தத்தை எரிகோக்கள் விழப்போகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஆமே, நீ சமபூமியாவாய். பெரிய பர்வதங்கள் விழுகிற நேரம், பெரிய பர்வதங்கள் தகர்க்கப்படுகிற நேரம். என்ன தடைகள் எல்லாம் இருக்குதோ, என்ன கட்டுகள் எல்லாம் இருக்கிறதோ, என்ன போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் அதெல்லாம் உடைக்கிறார். இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருப்பு தாழ்பாள்கள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. வாசல் திறக்கப்படுது சகோதரியே, வாசல் திறக்கப்படுகிறது சகோதரனே. கர்த்தர் அதை செய்கிறார் இப்பொழுது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஆசீர்வாதங்களை. நீங்க சுதந்தரிக்க வேண்டிய நன்மைகளை இனி சத்துரு தடுக்க முடியாது. தடைகள் உடைகிறது. இப்பொழுது தடைகள் உடைகிறது. மனுஷனால் உண்டாகிற தடைகள், மந்திரத்தினால் உண்டாகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. நடக்க வேண்டிய காரியங்கள் இனி நடக்கும். நடக்க வேண்டிய காரியம் இனி நடக்கும். இனி தடை வராது, இனி தடை வராது. இயேசுவின் நாமத்தினாலே நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏதோ மனிதர்களால் தடைப்பட்டு நிற்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் இந்த தடையை உடைக்க போறாரு. தடையை உடைக்க போறாரு. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகிறது. நீங்க சில ஆசீர்வாதங்களை இன்னைக்கு சுதந்தரிக்க போறீங்க, சுதந்தரிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே,
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நீ இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சில மனிதர்களாலும் சில மந்திர சக்தியினாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தடைபட்டு நிற்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அந்த தடையை உடைக்க போறாரு. பொல்லாத மனித ஆவிகளும் பொல்லாத அந்தகார ஆவிகளின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி. வாசல்கள் திறக்கப்படும். தடைகளை உடைத்து நான் வாசல்களை திறப்பேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.